லாஸ்ட் எபிசோடில் காணாமல் போன டோம் இப்போ மறுபடியும் டக்டோங் கிட்ட வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ டக்டோங்கும் அவள் சாக போகிறாங்கிறத மறந்து போய் டூமை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. இந்த எபிசோடில் டூம் டக்டோங்கை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனில் அவன் வந்து கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏன் என்ன தனியாக விட்டுட்டு போனான்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ டூம் அவளை பார்த்து சிரிக்க, அவள் உனக்கு என்னோட சிச்சுவேஷனை பார்த்தா எப்படி சிரிக்க தோணுதுன்னு கேட்குறா. அதுக்கு அவன் நீ சிரிக்கிறத பார்த்து என்னால் எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவளை பார்க்க, அவளும் ஆமா இப்பவே சிரிச்சுக்கோ, நான் இன்னும் எவ்வளவு நாள் வாழ போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேட் ஆகிடுறா. எங்க அதே டைம் அந்த கடவுள் நட்டு வச்ச விதை இப்போ ஒரு குட்டி செடியா வளர்ந்துருக்குது. அப்போ டூம் பொறுமையா உட்காந்து அவன் காணாம போன அப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அதை ஃபுல்லா கேட்ட அவளும், நீ என்னோட முடிவாவே இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு எப்பவும் உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆரம்பம்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா முடிவும் இருக்கணும், இது எதுவுமே உன்னோட ஃபால்ட் இல்லைன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறா. அப்போ டூம் அவளோட தலையை தொட போக அவ தொட விடாம எடுத்துட்டு நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரியும் தான் இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவ அங்கிருந்து திடீர்னு மறைஞ்சு போயிடுறா. இதனால ரொம்ப கோவமான இவன் நேரா அவ வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க வேற யாரோ ஒருத்தன் தான் இருக்கிறான். அவன்கிட்ட டூம் டக்டோங்க எங்கன்னு கேட்க அவனுக்கு அது யாருன்னே தெரியல. ஸோ இங்க என்ன நடக்குன்னு எதுவுமே புரியாத டூம் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஃபுல்லா அவனோட திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. டக்டோங் அங்க இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம மொத்தமா காணாம போயிருக்குது. அதே டைம் டக்டோங்கோ அந்த கடவுளோட கார்டன்ல நின்னுட்டு இருக்கிறா. அவளுக்கும் அங்க எப்படி போனான்னு ஒண்ணுமே புரியல. இப்போ டூம் அவ தம்பி கிட்ட போய் டக்டோங்க பத்தி கேட்க, அவன் அப்பெல்லாம் எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் பைத்தியம்னு நினைச்சு அங்க இருந்து பயந்து ஓடிடுறான். அடுத்ததா டூம் அவளோட ஆபீஸ்ல போய் பார்த்தா அங்க இருக்கிறவங்களுக்கும் அவ யாருன்னே தெரியல. அப்ப அவன் டக்டோங்கோட டெஸ்க போய் பார்த்தா அதுல இப்ப வேற ஒரு பொண்ணோட திங்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ டூம்க்கு அவளை எங்க போய் தேடுறதுன்னு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. அதனால நடு ரோட்ல வந்து நின்று நீ எங்க தான் இருக்கிறன்னு மனசுக்குள்ளேயே கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அவளும் கடவுள்கிட்ட நான் எங்க இருக்கிறேன், இது என்னோட கனவான்னு கேட்க அவ இல்ல நான் உன்னை டூம் கிட்ட இருந்து கடத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லி உன் மேல டூம் எப்பெல்லாம் அக்கறை காட்டுறானோ அப்பெல்லாம் இந்த செடி வளர்ந்துட்டே போகும்னு சொல்றா. இங்க டூமும் கடவுளை தேடி அவளோட ஹாஸ்பிட்டல் ரூம்க்கு வர அங்க பெட்ல ஒரே ஒரு ஸ்டோரி புக் மட்டும்தான் இருக்குது. அதை ரீட் பண்ணா அதுல கடவுள் சொல்ற மாதிரியே டூம் நடந்துக்கிட்டா மட்டும்தான் இவனோட லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி இருக்குது. இப்போ டக்டோங்கும் கடவுள் கிட்ட நீ தான் டூமை காணாம போக வச்சியான்னு கேட்க அவ ஆமா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அவனை சரியான வழியில போக வைக்கிறதுக்கு அப்பப்போ அப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிடுறா. அப்படியே நீ அவன் கூட இருக்கிற வரைக்கும் இப்படிதான் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்ல டக்டோங்கோ நீங்க என்ன சொன்னாலும் நான் டூமை விட்டு போக மாட்டேன், அவன் எப்பவும் என்ன கஷ்டப்படுத்த மாட்டான்னு சொல்றா. இவங்க பேசி முடிச்சதும் கடவுள் அந்த வழியா போ அங்கதான் டூம் இருக்கிறான்னு சொல்லி கை காட்ட இவளும் போய் அங்க இருந்து டோரை தட்டுறா. அந்த சவுண்டு வீட்டுல இருந்த டூமுக்கு கேட்க அவன் போய் டோரை ஓபன் பண்ணா அங்க டக்டோங் தான் வந்து நிக்கிறா. அப்போ டூம் அவளை பார்த்து எங்க போனான்னு கேட்டதுக்கு அவளும் நடந்ததெல்லாம் இவன் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்த கடவுள் எங்கன்னு போய் தேடுறா. பட் அதுக்குள்ளே டூம் இவளை ரொம்ப மிஸ் பண்ணதால ஹக் பண்ணிட்டு இவ போன இடத்த பத்தி இவருக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றான். அது கடவுளோட கார்டன்னு தெரிஞ்சதும் டக்டோங்கும் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறா. அப்படியே டூம் அவகிட்ட நீ காணாம போனதும் நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க இப்ப இவளோட தம்பியும் அங்க வந்துடுறான். அவன் இப்ப அங்க இருந்த டூமோட வீடை பார்த்ததும் ஒன்னும் புரியாம குழம்பி போயிருக்க இவங்களும் பொறுமையா எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லிடுறாங்க. பட் அவன் எதையும் நம்பாததால டூம் அவனோட மனசுல நினைக்கிற எல்லாத்தையும் அப்படியே வெளியே சொல்லிடுறான். அதனால இப்ப அவன் பயந்து போய் என் அக்காவை இந்த உலகத்தை விட்டு கூட்டிட்டு போகிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களான்னு கேட்க டூமோ இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவளோட உயிரை காப்பாற்ற தான் வந்திருக்கிறேன்னு சொல்றான். அப்படியே பேசினதெல்லாம் போதும், இப்போ நீ நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கிடுன்னு டூம் சொல்ல அவனும் உடனே தூங்கிடுறான். கொஞ்ச நேரம் அப்புறம் எழுந்த அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டக்டோங் கிட்ட போய் உனக்கு ஏதோ ஆகிட்டோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்றான். ஸோ இப்போ அங்க டூம் இருக்கிறத பார்த்துட்டு அவனை ஹக் பண்ண போக அவனை ஹக் பண்ண விடாம ப்ளே பண்றான். அதுக்குள்ளே இப்போ அங்க ஜினாவும் வந்து உனக்கு எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் சாப்பிடணும்னு இப்பவே எல்லாமே என்கிட்ட சொல்லு, நான் அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றா. பட் அவளாலையும் டக்டோங்கோட சிச்சுவேஷனை பார்த்து அழாம இருக்கவே முடியல. ஸோ இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் இவ உயிரை எப்படி காப்பாற்றலாம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ டூம் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு நான் அவளோட உயிரை காப்பாத்துறேன்னு சொல்றான். இவனை ஃபர்ஸ்ட் டைமா அன்னைக்கு தான் மீட் பண்ணுச்சுன்னா ஆமா இவன் யாருன்னு மெதுவா டக்டோங் தம்பியோட காதல போய் கேட்கிறா. அதுக்கு அவனும் என் அக்காவோட டாக்டர் பாய் ஃப்ரெண்ட் இவன் தான், ரெண்டு பேரும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றான். பட் அதை கேட்டு நம்பாத ஜீனா என்னோட ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு டக்டோங்க பார்க்க அவளும் இது எதுக்கும் பதில் சொல்லாமலேயே சைலண்டா இருக்கிறா. ஸோ அப்பதான் ஜினாவுக்கும் டக்டோங் தம்பி சொன்னது எல்லாமே உண்மைதான்னு தெரிய வருது. இப்போ டக்டோங் இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு டூம் கூட நான் தனியா இருக்க போறேன்னு சொல்றா. ஜியாவால டக்டோங் இவகிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சதை ஏத்துக்கவே முடியல. ஆனாலும் அவளோட சிச்சுவேஷனை பார்த்து அவளுக்கு பாவப்பட தான் தோணுது. ஸோ இப்போ ஜினா அவ தம்பி கிட்ட நானும் உனக்கு அக்கா தான், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சப்போர்ட்டிவா பேசுறா. இங்க டக்டோங் கையில இப்போ அந்த ரெட் த்ரெட் இல்லாத
இல்லாததால டூம் அவளுக்கு மறுபடியும் ஒண்ணு கொடுக்கறான். அப்படியே இவ கையை பிடிச்சிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்க அவ இவனை பார்த்து நம்ம முன்னாடி மாதிரியே ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கலாம்னு சொல்றா. அதனால டூமும் இவங்க 2 பேர் வீட்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணிட்டு இவ உயிரை எப்படி காப்பாத்த போறோம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். சோ இப்ப அவன் நேரா கடவுள் கிட்ட வந்து இனி அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றான். பட் அதுக்கு கடவுள் நான் அவளை எதுவுமே பண்ணல, உனக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்றா. அப்படியே அவ கையில காஞ்சு போய் இருந்த பூவை ஃப்ரெஷ்ஷா மாத்தி இவன் கையில கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் ஒன்னு சேர முடியாம போனாலும் இதுவும் ஒரு டைப் ஆஃப் லவ் தான்னு டூம்க்கு இவங்க எப்படினாலும் ஒன்னு சேர முடியாதுன்னு ரிமைண்ட் பண்றா. டக்டாங் ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் அவளுக்கு கால் பண்ணி பார்த்தாலும் அவ யாரோட காலையும் அட்டென்ட் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க எல்லாரும் அவளுக்கு கொஞ்சம் டேஸ் டைம் கொடுத்துட்டு அப்புறம் போய் மீட் பண்ணலாம்னு பேசிக்கிறாங்க. பட் இவ வீட்டில் கொஞ்சம் கூட சாக போறோம்னு பயம் இல்லாம கூலா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ இவளுக்கு ஒரு ரைட்டர் கால் பண்ணவும் இவ எழுந்து அவங்கள மீட் பண்ண போயிடுறா. அவங்களுக்கும் கேன்சர் இருக்கிறதால அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறதா சொல்லிட்டு அவங்க இன்னும் எழுத வேண்டிய ஒரு புக் இருக்குது. ஸோ அதுக்காகவே உயிர் வாழணும்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்படியே அவங்க இவளை பார்த்து நீயும் யாரையாச்சும் லவ் பண்ணு, அப்பதான் உனக்கும் வாழணுங்கிற ஆசை வரும்னு இவளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இப்போ அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு வெளியே வர அங்க இவளுக்காக டூம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். அதனால இவ இப்போ அவனோட கையை பிடிச்சிட்டு இந்த பார்க்ல செரி பிளாசம்ஸ் இருக்கும்போது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்றா. அப்ப திடீர்னு இவ சொன்ன மாதிரியே அந்த இடம் ஃபுல்லா செரி பிளாசம்ஸால நிறைஞ்சிருக்குது. அதை பார்த்த டாக்டரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இதெல்லாம் டூம் தான் பண்ணிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறா. அப்படியே நாங்க சின்ன வயசுல இந்த சீசன்ல தான் அம்மா அப்பா தம்பின்னு எல்லாரும் ஒன்னா ஃபெரிஸ்வீலுக்கு போய் போட்டோஸ்லாம் எடுத்துப்போன்னு சொல்றா. அந்த டைம்ல தான் நான் உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு சொல்லிட்டு டூமை பார்த்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இவளோட ஃபீலிங்ஸை சொல்றா. அதை கேட்ட டூமும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி போயிருக்க. இவ அதுக்குள்ளே நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன், ஜினா வீட்டுல ஸ்டே பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இங்க ஜினா சேடா இருந்ததால ஸ்மோக் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே அங்க டக்டாங் வந்து இவளை ஸ்மோக் பண்ண விடாம நீயும் சீக்கிரமாவே இறந்து போயிடுவான்னு லெக்சர் பண்றா. அப்போ ஜினா இவளை பார்த்து உனக்கு எங்கேயும் வலிக்குதான்னு கேட்க இவளும் இனி நீ என்னை எப்பவும் மாதிரியே ட்ரீட் பண்ணு, நான் சாக போறேங்கிறதால என்கிட்ட வித்தியாசமா நடந்துக்காதுன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஜினா நார்மல் ஆகி உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணவான்னு கேட்டுட்டு ஆர்டர் பண்ண எழுந்து போயிடுறா. இங்க லீஹியூனும் சாவும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. அப்போ லீஹியூன் அவனை பார்த்து அன்னைக்கு உன் கூட இருந்த பொண்ணு யாருன்னு கேட்கறான். பட் சா அது ஜினான்னு இவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவன் கொஸ்டின்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றான். ஆனாலும் இவன் விடாம அவ யாருன்னு கேட்டதால சா அது ஒரு ரைட்டர்னு மட்டும் சொல்லிடுறான். அப்போ டக்டாங்கோட தம்பி அழுதுட்டே லீஹியூனுக்கு கால் பண்ண இவனும் உடனே அவனை பார்க்க வந்துடுறான். ஆக்சுவலா டக்டாங்கோட தம்பி அவ சாக போறாங்கிற வருத்தத்தை அடிக்கடி இப்படி தனியா ட்ரிங்க் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜினாவோட மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்க அவ தூக்கத்துல இருந்ததால அதை அட்டன் பண்ணவே இல்லை. அப்ப வெளியே போக ரெடி ஆகிட்டு இருந்த டக்டாங் டோர்பெல் ரிங் ஆகினதால அது யாருன்னு பார்க்க போறா. டோரை ஓபன் பண்ண அவ அங்க நிக்கிற சாவை பார்த்து ஷாக் ஆகி போக அவனும் இவ எங்க இருப்பான்னு எதிர்பார்க்கல. சோ இப்ப இவங்க 2 பேரும் செப்பரேட்டா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட டக்டாங் இங்க 2 பேரும் உண்மையாவே ஒர்க் பண்ணதான் மீட் பண்றீங்களான்னு கேக்குறா. அதுக்கு அவங்களும் ஆமான்னு சொல்ல ஆனாலும் இவளுக்கு அவங்க மேல டவுட்டா தான் இருக்குது. சோ இப்ப டக்டாங் வீட்டுக்கு போனதும் சா ஜினா கிட்ட அவ ஓகே தானான்னு கேக்குறான். அவ ஓகேவா இல்லைனாலும் ஓகேவா இருக்கிற மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவான்னு ஜினா சொல்லிட்டு நீ ஏன் மார்னிங்கே வந்திருக்கிறன்னு சாவை பார்த்து கேட்குறா. அதுக்கு அவன் எனக்கு உன்னோட நாவலை பார்த்து தான் அது எப்படி வரப்போகுதுன்னு பயமா இருக்குது, அதனாலதான் இப்பவே வந்தேன்னு சொல்றான். அப்படியே அவன் வேற ஏதோ ஒன்று முக்கியமா இவகிட்ட சொல்ல போக அதுக்குள்ளே டோர்பெல் ரிங் ஆகினதால இவளும் எழுந்தது யாருன்னு பார்க்க போயிடுறா. பட் ஷாக்கிங்கா அங்க வெளியே நின்றுட்டு இருந்தது லீஹுன் தான்னு சாவுக்கு தெரியல. இங்க சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த டக்டாங்கோட கையை பிடிச்சடும் சாரி நான் வர கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு சொல்ல இப்போ டக்டாங் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதும் அவ டூம் கிட்ட சொன்ன மாதிரியே செரி பிளாசம்ஸ் ஃபெரிஸ்வீல்னு எல்லாமே இருக்கிற ஒரு இடத்துல வந்து நிக்கிறா. சோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியான டக்டாங்கும் இப்போ டூம் கூட சேர்ந்து ஃபெரிஸ்வீல்ல ரைட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ டூம் அவ வியூவை ரசிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஆள ரசிக்கிறான். பட் இப்போ டக்டாங் இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்குது, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இது எல்லாம் மறைஞ்சு போயிடுமேனு ரொம்ப ஃபீல் பண்றா. அதுக்கு டூமும் ஆமா மறைஞ்சு போக போறது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும்னு சொல்றான். அப்போ அவ ஃபீல் பண்ணிட்டே நான் இறந்து போன அப்புறம் எல்லாரும் நான் இருந்ததே தெரியாம என்ன மறந்து போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றா. அது ஏன் நான் இவ இறந்த அப்புறம் இவளை நினைச்சு யாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறா. அதனால இவ டூமை பார்த்து என்னோட அந்த ஆசையை நிறைவேற்றுவியான்னு கேட்க அவனும் இவளை இப்போ எதுவும் பேச விடக்கூடாதுன்னு இவளை சடனா கிஸ் பண்ணிடுறான். அப்படியே இவங்களோட அந்த ஃபெரிஸ்வீல் ரைடும் ஓவர் ஆகிடுது. அப்போ அவ டூம் கிட்ட நீ எப்பவும் இப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரம் எனக்கு கிஸ் பண்ணிடுறேன்னு சொல்ல அவன் இனி நீ உன்னோட விஷயம் உனக்காக மட்டும் யூஸ் பண்ணு, மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணாதன்னு அட்வைஸ் பண்றான். பட் அவ அதான் நான் ஏற்கனவே எனக்காக விஷ் பண்ணனே, பட் நீ தான் அதை நிறைவேற்றி வைக்கலன்னு அன்னைக்கு ரெயின்ல அவன் இவளை லவ் பண்ண முடியுமான்னு கேட்ட விஷயம் சொல்றா. அதை கேட்டதும் அவன் உன்னை லவ் பண்றதுக்கு ஏன் ஒரு விஷயம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இப்போ டக்டாங் திரும்பும்போது ஒருத்தங்க மேல தெரியாம மோதிடுறா. அது யாருன்னு பார்த்தா இவளோட இறந்து போன அம்மா தான். அவங்கள பார்த்ததும் டக்டாங்
டக்டாங்கால அதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. பட் ஷாக்கிங்கா அங்க இவளோட அம்மா மட்டும் இல்லாம இவளோட மொத்த ஃபேமிலியுமே இருக்கிறாங்க. அப்பதான் இவளுக்கு டூம் இவளோட சின்ன வயசு மெமரிக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறான்னு புரியுது. ஆனா இவ அவங்க பக்கத்துல போகணும்னு நினைக்கும் போது அது எல்லாம் காணாம மறைஞ்சு போயிடுது. அப்போ டூம் இவளை பார்த்து என்னால உன்னோட ஹாப்பி மெமரியை கொஞ்ச நேரம் தான் காட்ட முடியும்னு சொல்ல இவளும் அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்து நான் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு சொல்றா. இப்போ டூம் இவகிட்ட நீ என்ன லவ் பண்றதுக்கு உன்னோட விஷயம் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவனோட ஃபீலிங்ஸை சொல்லிட்டு இருக்க. அப்போ திடீர்னு யாரோ டக்டாங்கோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இவ உடனே அது யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க இவளோட ஆன்டி இவளை பார்க்க அப்ராட்ல இருந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல டக்டாங்கோட சிச்சுவேஷன் சரியாகி அவ கியூர் ஆகுவாளா, ஜினா வீட்டுல இப்போ சா இருக்கிறது தெரிஞ்சா லீவின் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எல்லாமே டீட்டெயில்டா பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க.